இந்த வருஷம் எங்களுடைய பொங்கலை ஒரே குறிக்கோளோட வந்திருக்கிறோம். எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 4-5 വർഷം. 4-5 வருஷமா. അമ്പലത്തെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ എനിക്ക് കേട്ട അറിവിൽ ഒരു 3500 അടി കടൽ തീരത്തുനിന്ന് ഏറ്റവും 3500 അടി ഉയരമുള്ള ഒരു മലയിലാണ് ഈ ക്ഷേത്രം സ്ഥിതി ചെയ്യുന്നത്. இந்த விடியாத திமுக அரசை வீட்டுக்கு விரட்டணும்னு ஒரு குறிக்கோளோட பொங்கல் வச்சோம் வின் பண்ணும். மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆலயம் தான் காளிமலை. கடல் மட்டத்திலிருந்து 3800 அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கோவில். கடல் மட்டத்திலிருந்து 3500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றவர். கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கின்ற ஒரு ஆலயம். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு காளி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து கேரள எல்லையான பத்துகாணி மலையில தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில இருந்து 3500 அடி உயரத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது வந்து மார்த்தாண்டவர்மன் அவரை வந்து படை வீரர்கள் விரட்டி வந்த டைம்ல காளியம்மா தரிசனம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து காட்சி கொடுத்ததா வரலாறு சொல்லப்படுது. அதுக்காக அந்த மன்னன் வந்து கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலத்தை வந்து தானமா அம்மைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து கேரள மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா நல்ல பொங்கலிட்டு அம்மனை வழிபடுவாங்க. அந்த நிகழ்ச்சி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க கைஸ். வணக்கம். நம்ம பக்கத்துல வந்து ஒரு ஃபேமிலி நிக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்போம். வணக்கம் மேடம். நீங்க வந்து காளிமலையை தரிசிக்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 4-5 வருஷம். 4-5 வருஷமா. ஃபர்ஸ்ட் எத்தனாவது வருஷத்துல இருந்தீங்க? அவர் 2010ல வந்து. ஓகே ஓகே. மேல வரும்போது உங்களோட அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்து. ஃபர்ஸ்ட் வருஷம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்து. அடுத்து வரும்போது வருஷம் தோறும் வரணும்னு ஒரு ஆர்வம். ஓகே ஓகே. உங்களோட ஊரு? கிள்ளியூர்ல இருந்து வரீங்களோ? சரி சரி சரி. அம்மனை எல்லாம் தரிசிச்சு பொங்கல் எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. போடும்போது வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருந்தது? நல்லாதான் இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் வருவோம். இன்னும் தொடர்ந்து ஒரு 10 வருஷமா வந்துட்டே இருப்போம். அப்படி வந்துட்டே இருக்கு. ஓகே சார். நீங்க வந்து எத்தனை வருஷமா வரீங்க? 3 வருஷம். ஓகே 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 ஓகே. மலையேறி போற வழியில பக்த சேவா சங்கங்கள் சேர்ந்து எல்லாருக்கும் மோர், ஜூஸ் இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் தருது. அது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இவங்களோட பணிகள் மேலும் மேலும் தொடரட்டும். நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் 20 வருஷമായി. 20 வருஷம். சரி 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 சரி. காளி கோயிலை பத்தி லைட்டா ஒரு வரலாறு சொல்லலாமா? കാളിയോലി നമ്മള് ജനിച്ചപ്പോ ഇവിടെ തന്നെയാണ് ജനിച്ചത്. ആ സമയത്ത് ഈ ക്ഷേത്രം ഉണ്ടായിരുന്നു. അപ്പോഴേ നമ്മളിവിടെ ഉണ്ടായിരുന്നു. ആ സമയത്ത് നമ്മളിവിടെ ഉണ്ടായിരുന്നു. എല്ലാ കാര്യങ്ങൾക്കും നമ്മൾ സഹകരിക്കുമായിരുന്നു. പിന്നെ ഈ ക്ഷേത്രത്തിലെ ഉത്സവമൊക്കെ വരുമ്പോ നമ്മളിതുപോലെ മോരും വെള്ളം കാര്യങ്ങളെല്ലാം കൊടുക്കും. നമ്മൾ കൂട്ടുകാർ ചേർന്ന് സ്വരൂപിച്ച് കൊടുക്കുന്നതാണത്. അങ്ങനെയാണ് നമ്മള് കൊടുക്കുന്നത് ക്ഷേത്രത്തിൽ. കുറച്ച് വർഷങ്ങളായിട്ട് ഇങ്ങനെ നമ്മൾ ചെയ്തുകൊണ്ട് വരികയാണ്. ഓരോ വർഷവും അതുപോലെ ഇതായിട്ട് വരുവാണ് എല്ലാരും കൂടെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. மோர் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. இத குடிச்ச உடனே மனசுல இருக்கிற அந்த சூடு எல்லாமே தணிச்சுது. அம்மையோட கிருபை வந்து எப்பளும் இவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும். அதான் எனக்கு ஒரு ஆசை.
காளிமலை அம்மனை தரிசிக்க வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பக்தர்கள் சேவா சங்கம் சார்பாக அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அனைத்து பக்தர்களும் இளைப்பாறை விட்டு மீண்டும் அவர்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலே சென்று அம்மனை தரிசிக்கும் காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். காளி அம்மனை தரிசித்து விட்டு ஒரு சில பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்போம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க வந்து இங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து ரெகுலரா ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். எங்க ஊர் மக்களை வந்து அதிகப்படியா கூட்டிட்டு வந்து பொங்காலையும் வச்சுட்டு இருக்கிறோம். உங்க சொந்த ஊர் மேம்? தக்கலை பக்கம் முத்தலக்குறிச்சி. உங்களோட பேர் மேம்? சுதா நெல்சன். நீங்க வரும்போது வந்து உங்களோட அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்தது மேம்? என்னுடைய அனுபவம்னா ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வைக்கும் போது நிறைய பேர் எங்க ஊர்ல இருந்து கூட சொல்லுவாங்க எனக்கு மகளுக்கு குழந்தை இல்ல. ஏன்னா இதனுடைய சக்தி வந்து குழந்தை இல்லாதவங்க வேண்டதாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அதனால அப்படிப்பட்டவங்களே நாங்க அதிக பேரை கூட்டிட்டு வரோம். அவங்களுக்கும் குழந்தை பாக்கியங்கள் இருந்திருக்கிறது. நாங்க வந்து யாரு வந்தாலும் ஒரு பொங்கலை 100 கிராம் அரிசியா பொங்கலான்னு பொங்கலை அதிகப்படியா கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் எங்களுடைய பொங்கலை ஒரே குறிக்கோளோட வந்திருக்கிறோம். இப்ப ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. என்டிஏ கூட்டணி எல்லா இடமும் வெற்றி வாய்ப்பை சூடி எடப்பாடியார் மேல ஆட்சி அமைக்கணும், இந்த விடியாத திமுக அரசை வீட்டுக்கு விரட்டணும்னு ஒரு குறிக்கோளோட பொங்கல் வச்சிடும். வின் பண்ணும் அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த அம்மன் வந்து கண்டிப்பா இதுக்கு அருள் பாலிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட சேர்ந்து கண்டிப்பா அம்மன் வந்து அருள் பாலிப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பா தீவிர சக்திகள் எல்லாமே விலகணும். கண்டிப்பா இதோட 4ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள உருண்டு பரளி அளவு விரட்டிடுவாங்க. இந்த அம்மனுடைய சக்தி கண்டிப்பா அதுக்கு எதிர்வினை காட்டி கொடுக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வணக்கம். காளிமலையில் காளி அம்மனை தரிசிப்பதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள். அதில் ஒருவர் பத்மநாபபுரம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்ட நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பா ரமேஷ் அவர்கள், இன்னொருவர் பாரதிய ஜனதா கட்சியில் குளச்சல் தொகுதியில் போட்டியிட்ட வழக்கறிஞர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகுமார் அவர்கள். அவர்களிடம் இந்த ஆலயத்தின் சிறப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொள்வோம். பாருங்கள் சார். வணக்கம் சார். சார், தற்போது நம்ம பக்தர்களோட நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சார்? மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆலயம் தான் காளிமலை. கடல் மட்டத்திலிருந்து 3800 அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவில்ல வந்து பக்தர்கள் நடைப்பயணமாக வருகிறது வந்து இங்கு பொங்காலை போடுறது வந்து மிக சிறப்பான ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று நூற்றுக்கணக்கான மக்கள் பொங்காலை போடுறாங்க. அவங்க வந்து வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அம்மனாக காளியம்மை வந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்காங்க. இங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து கேரளா, தமிழ்நாடு மற்றும் மற்ற பக்கத்து மாவட்டங்கள் இருந்தும் அதிகமான பக்தர்கள் வருகிறது வந்து பொங்காலை இட்டு அவங்க நேர்ச்சை கடனை முடித்துக் கொண்டிருக்காங்க. மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த பொங்காலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அம்மன் தொத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோவில், சூளம், இது எல்லா இடத்திலுமே பக்தர்கள் பொங்காலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அம்மனுடைய ஒரு சிறப்பு நாளாகவே கருதி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருப்பது மிகவும் சிறப்பு தருகிறது. ஓகே சார். நீங்க வந்து நம்ம அந்த ஆலயத்துல வந்து என்ன பொறுப்புல இருக்கீங்க சார்? நான் ஆலயத்துல பொறுப்புல இருக்கேன். நான் பிஜேபி பொறுப்புல இருக்கிறேன். 16 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இந்த தேர்தல் போட்டிட்டு இருக்கு. ஆமா, 4ஆம் தேதி எங்களுக்கு ரிசல்ட் இருக்கு. அதுக்காக அம்மனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன். கோவில் வந்து முன்னாடியே இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவேன். ஆமா, பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சரா இருக்கும் போது அவர் கூட அடிக்கடி இங்க வந்திருக்கேன். இந்த கோவிலுடைய வந்து படிப்படியா முன்னேறி கொண்டிருக்கிறது. மிக பாராட்டக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இந்த கோவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலா மாறும் என்பது எந்த ஐயப்பாடு இல்லை. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். இந்த தடவை எலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து வின் பண்ணணும். அதான் எல்லாரோட ஆசையும். அம்மன்கிட்ட நானும் உங்களுக்கு பிரார்த்திக்கிறேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். சார், உங்களோட ஊரு சார்? என்னுடைய ஊரு திங்கள் சந்தை அந்த பக்கம் உன்னங்குளம் நிற்கிறோம். ஓகே சார். இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் ஏறத்தாழ ஒரு 20 வருஷமா. சூப்பர் சார். சூப்பர் சார். ஒவ்வொரு வருஷமும் உங்களோட அனுபவங்கள் வந்து எப்படி இருக்கு சார்? கடல் மட்டத்திலிருந்து 3500 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றார். கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கின்ற ஒரு ஆலயம். குழந்தையின்மையின் காரணமாக வந்த பல பேருக்கு இந்த ஆலயத்திலே வந்து குழந்தை கிடைத்திருக்கின்றது. கேட்டவருக்கு கேட்டவரம் தரும் மிக தலை சிறந்த ஒரு ஆலயம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? ഞാന് തിരുവനന്തപുരം ജില്ലയില് അമരവിള എന്ന സ്ഥലത്തു നിന്നാണ് വരുന്നത്. ഓക്കെ. ഇത് എത്രാമത്തെ വർഷം வரீங்க? വരുന്നത് ആദ്യത്തെ പ്രാവശ്യം വരുന്നത്. എന്റെ പേര് രജിത്ത് അമരവിള എന്നാണ്. ഞാന് പത്രത്തില് ഈ ഉത്സവത്തെ പറ്റി
നിരവധി തവണ കേട്ടിട്ടുണ്ട്. ഒന്ന് വരണമെന്ന ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു, കുറെ നാളുകൾ കൊണ്ടുള്ള ആഗ്രഹമായിരുന്നു. അപ്പോ ഇന്ന് ഈ ഉത്സവം, ഈ പൊങ്കാല അവസാനിക്കുന്ന ഒരു ദിവസമാണെന്ന്. അപ്പോ ഇന്ന് രാവിലെ തോന്നി എനിക്ക് അമ്പലത്തിൽ വരണം, ദേവി കാളിമല മലയിലെ ആ ദേവിയെ തൊഴണം എന്നെനിക്ക് തോന്നി. നല്ല ദുർഘടമായ ഒരു മലനിരയാണ്. നോക്കിയപ്പോ ശബരിമലയെക്കാട്ടിയും അല്പം ദുർഘടമായ ഒരു മലയായിട്ടാണ് എനിക്ക് തോന്നിയത്. നടക്കുമ്പോ ഒരു വല്ലാത്തൊരു ശക്തി എനിക്ക് അനുഭവപ്പെടുന്നതായിട്ട് തോന്നുന്നുണ്ട്. കാരണം ദേവിയെ കാണണമെന്നൊരു ആഗ്രഹമുണ്ട്. അതോടൊപ്പം തന്നെ വഴിയില് കടകളൊന്നും തന്നെ ഇല്ല. ഈ സേവാസംഘ സമിതികൾ ഇടയ്ക്ക് കുടിവെള്ള സജ്ജീകരണം ഒരുക്കിയിട്ടുള്ള അല്ലാതെ കടകളൊന്നും തന്നെ ഇല്ല ഇവിടെ. പിന്നെ ഈ അമ്പലത്തെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ എനിക്ക് കേട്ട അറിവിൽ ഒരു 3500 അടി കടൽ തീരത്തുനിന്ന് ഏറ്റവും 3500 അടി ഉയരമുള്ള ഒരു മലയിലാണ് ഈ ക്ഷേത്രം സ്ഥിതി ചെയ്യുന്നത്. കേരളം തമിഴ്നാട് ബോർഡറിലാണ് ഈ അമ്പലം സ്ഥിതി ചെയ്യുന്നത്. കേരളത്തിലെ മക്കളും തമിഴ്നാട്ടിലെ മക്കളും ഒരുപോലെ വന്ന് തൊഴുന്ന ഒരു ക്ഷേത്രമാണത്. ഇനിയും ഒരുപാട് നവീകരിക്കേണ്ടതായിട്ടുണ്ട് എന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. വരുന്ന വഴികളില് ഈ സേവാസംഘ സമിതികൾ ശ്രദ്ധിക്കേണ്ടതായിട്ട് എനിക്ക് തോന്നിയത് പിന്നെ വഴി ബോർഡുകൾ സ്ഥാപിക്കേണ്ടതായിട്ട് തോന്നി. കാരണം വഴി ഒരുപാട് തെറ്റിയിട്ടുണ്ട്. ആദ്യമായിട്ട് വരുന്നതുകൊണ്ട് എനിക്ക് കുറച്ച് വഴി തെറ്റി ഇതാണ് എനിക്ക് അനുഭവപ്പെട്ടത്. ஓகே சார், உங்களுக்கு வந்தது பிறகு இனி அடுத்த வருஷம் வரணும்னு உள்ள ஒரு ஃபீலிங் ஏதாவது இருக்கா? ഞാനിപ്പോ ആദ്യം പെട്ടെന്നുള്ള തീരുമാനത്തിൽ ഞാൻ ഒറ്റയ്ക്കാണ് വന്നത്. ഞാൻ സുഹൃത്തുക്കളോട് ഒക്കെ പറഞ്ഞിരുന്നു. പക്ഷെ ഇനി അടുത്ത തവണ വരുമ്പോ ഉറപ്പായിട്ടും കുടുംബമായിട്ട് വരണം, മക്കളുമായിട്ട് വരണം എന്ന് ആഗ്രഹിക്കുന്നു. നല്ല നല്ല സുന്ദരമായ ഒരു മലനിരയാണ്. ഇതിന് തൊട്ടപ്പുറത്ത് കുരിശുമലയുണ്ടെന്ന് ഞാൻ കേട്ടു. അത് പിന്നെ മുകളിൽ പോകുമ്പോൾ കാണാൻ പറ്റുമെന്ന് ഇങ്ങനെ യൂട്യൂബ് അടിച്ചു നോക്കിയപ്പോ എനിക്ക് അറിയാൻ കഴിഞ്ഞു. എനിക്ക് അനുഭവപ്പെട്ടിട്ടുള്ളത് ഒരു ക്ഷേത്രത്തിൽ ദേവിയെ കാണാനുള്ള ഒരു ആകാംക്ഷയിലാണ് ഇപ്പോ. களைப்புடன் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தாகத்தை தணிப்பதற்காக பக்தர் சேவா சங்கம் சார்பாக நீர்பந்தல் அமைத்து நீர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் இந்த ஆலயத்தின் சிறப்பை பற்றிய ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சாமி, சொல்லுங்க. இந்த காளி கோயில் வந்து எத்தனை வருஷமா இங்க வந்தது? மார்த்தாண்டவர்ம மகாராஜா காலத்திலே இருக்குது. ஆனா இப்ப சிறப்பு பெற்றிருக்கிற 1984 இருந்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருடந்தோறும் துர்காஷ்டமி திருவிழாவிற்கு கன்னியாகுமரியிலிருந்து சமுத்திரகிரி யாத்திரையும், சித்ரா பௌர்ணமி திருவிழாவிலே லட்சக்கணக்கான பொங்காலை திருவிழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. ஓகே சார், காளியம்மையோட வரலாறு பற்றி பேசலாமா? காளிமலை என்பது வரம்பதி மலை, கூனிச்சி மலை, கொண்டகட்டி மலை ஆகிய 3 மலைகள் மார்த்தாண்டவர்ம மகாராஜா காலத்திலே சேர மன்னர்களிலே தலை சிறந்தவராக விளங்கிய மார்த்தாண்டவர்ம மகாராஜா காலத்திலே காணி செட்டில்மெண்டாக பழங்குடி இனத்தவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து காணி இன பழங்குடி மக்கள் இந்த ஆலயத்தை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். பிற்காலத்திலே ஆலயத்திலே சில வழிபாட்டு முறைகள் குறைந்திருந்தாலும் கூட பல ஆண்டுகளாக மார்த்தாண்டவர்ம மகாராஜா காலத்திலிருந்து அவர்களை காப்பாற்றிய பெருமையும் இந்த காணியின மக்களை சார்ந்தது. அதிலிருந்து வருடந்தோறும் துர்காஷ்டமி திருவிழா, வசந்த நவராத்திரி என்று சொல்கின்ற அந்த நவராத்திரி காலத்திலே வருகின்ற துர்காஷ்டமி, துர்க்கைக்கு காளியம்மனுக்கு சிறப்பாக இருமுடி கட்டி அங்கே திருவிழா எடுத்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயத்திலிருந்து இருமுடியோடு இங்கே வருகை தந்து காளிமலை அம்மனை வழிபடுவது பக்தர்களின் தொண்டோட்ட பழக்கம். அதே போன்று வருடந்தோறும் வருகின்ற சித்திரா பௌர்ணமி நன்னாளிலே விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெற்று சித்திரை மாதம் மதியம் பக்தர்களுடைய பொங்காலை நிகழ்வும், அதனை தொடர்ந்து இரவு ஊட்டு பூஜையும் காளி தேவிக்கு வழிபாடு நடைபெற்று வருகின்றன. வணக்கம் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம காளிமலையோட சார்ந்து வாழ்ற ஒரு நபர்கிட்ட தான் ஒரு சில கேள்விகள் கேட்க போறோம். வணக்கம் சார். சார், நீங்க வந்து இங்க வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க இங்க வந்துட்டு எனக்கு அம்மா அப்பா எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருந்தேன். இந்த இடத்துல இருந்த பிரபாகங்கள் எல்லாம் அந்த நாட்டாளர்கள் எல்லாம் வந்து அடிச்சு எங்களை வனத்துக்குள்ள ஆக்கியாச்சு. ஓ சரி சரி, கீழே விட்டாங்க, வன ஏரியில ஆகாச்சு. அப்படி வந்த பிறகு இது எல்லாம் நாட்டாள ஆயாச்சுல. அப்ப எனக்கு அம்மா அப்பா எல்லாம் இங்க வந்து திரியெல்லாம் கத்திச்சு வைப்பாங்க இந்த கோவில்ல. அன்னைக்கு வந்து எனக்கு 50-60 நினைக்க அவங்களுக்கு சொல்லியது. அதே பிறகு எங்களை எல்லாம் அடிச்சு புறத்தாக்கி நாட்டாளர்கள் எடுத்து இப்படி வந்து பின்னோடு அவங்க என்ன சொன்னா, அவர் இந்த கோவில் எல்லாம் கட்டி
காளிமலை கோவிலாக்கி இந்த கூனிச்சு வரும்போது எல்லாம் பேர் இல்ல இப்ப. இது முன்னாடி வந்து கூனிச்சின்னு தான் பேர் இருந்ததோ? கூனிச்சுதான் முதல் பேரு. ஓகே ஓகே. வரும்போது கூனிச்சுதான் முதல் பேரு. ஓகே. இப்ப வந்து காளிமலை. இப்ப அதை நாங்களும் ஒத்துக்கிட்டோம். நம்ம எல்லாம் இந்துக்கள் தானே, அதனால நாங்க ஒத்துக்கிட்டோம். உங்களை வந்து எதுக்காக கீழே திருத்துறாங்க? அது வந்து இந்த நாட்டாள எல்லாம் வந்து கூடியாச்சுல்ல, மொத்தத்துல காணிக்காசு எல்லாம் இங்க தாமதிச்சிருந்தா, இந்த நாட்டாள எல்லாம் வந்து கூடின பிறகு காணிசன் எல்லாம் ஒரு பாகம் ஒத்துக்கணும். அப்படி அத கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பிரிச்சு நாட்டாள அந்த இடத்துல அப்படி வந்து எங்களுக்கு அதிரி போட்டு பாரஸ் பார்ட்டி வந்து நீங்க அப்புறம் இருங்க, நாட்டாள இப்பறம் இருங்க, நாங்க எல்லாம் தள்ளிட்டு சரி 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 அப்படி வந்துட்டு இப்ப வந்து காளிமலை கோவில் நாங்க எல்லாம் ஒருமிச்சு எல்லாருமே சந்தோஷமா தான் பண்றீங்க அப்படிதானே? ஓகே ஓகே. எல்லாரும் வந்து கிறிஸ்டியான எங்களுக்கு இதுதான். அவங்க வந்து நம்மள தப்பா சொல்லுது. ஓகே ஓகே ஓகே. பண்ட நாங்க இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்க விட்டு கொடுக்காது. ஓகே ஓகே ஓகே. மற்றபடி நீங்க எல்லாருமே எல்லா சமூகமே ஒன்னா சந்தோஷமா பண்றீங்க அப்படிதானே? ரொம்ப சந்தோஷம். நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.